லைஃப் சிக்கல்கள பார்வையாளருக்கு முதற்கண் வணக்கங்கள். ஜெர்மனியில் டோச்லாண்ட் டிக்கெட் என்று சொல்லப்படுகின்ற பிரயாண அட்டையானது 58 யூரோக்களுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. இந்த 58 யூரோ பிரயாண அட்டை அமுலுக்கு வந்த பிற்பாடு ஜெர்மனியின் சனத்தொகை 25% இந்த பிரயாண அட்டையை பாவிக்கின்றார்கள் என்று புள்ளி விவரம் ஒன்று தெரிவிக்கின்றது. அதாவது இந்த பிரயாண அட்டைக்கு ஜெர்மனியின் சமஷ்டி அரசாங்கம் 1.5 பில்லியன் யூரோக்களை வருடம் ஒன்றுக்கு மாநில அரசாங்கங்கள் கூட்டாக 1.5 பில்லியன் யூரோக்களை முதலீடு செய்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் 2026 ஆண்டு 2027 ஆண்டிலும் இந்த டோச்லாண்ட் டிக்கெட் என்பது அமுலில் இருக்குமா என்பது பற்றி சில சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே பல பொது போக்குவரத்து அமைப்புகள் நஷ்டத்தில் இயங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக எரிபொருளுடைய வெளியேற்றம் மற்றும் பணியாளர்களுக்கு சம்பள உயர்வு போன்ற நடவடிக்கைகளின் காரணமாக இவர்கள் பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளதாகவும் அன்னளவாக 400 மில்லியன் யூரோக்கள் இந்த பொது போக்குவரத்து அமைப்புக்கு துண்டு விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் எதிர்வரும் காலத்தில் மத்திய அரசாங்கமானது இந்த நிதி தொகையை கூட்டக்கூடிய வாய்ப்பு உள்ளதா அல்லது வாய்ப்பு இல்லையா என்பது பற்றியும் மாநில அரசாங்கங்களுடைய கூட்டு சந்திப்பின் பொழுது சந்தேகம் ஒன்று எழுப்பப்பட்டிருக்கின்றது. எது எவ்வாறாக இருந்தாலும் 2027 ஆண்டு இந்த டோச்லாண்ட் டிக்கெட் சொல்லப்படுகின்ற 58 யூரோ பிரயாண அட்டை அமுலில் இருக்குமா என்பது பற்றி இதுவரை எவ்விதமான முடிவுகளையும் மாநில அன்றைய மத்திய அரசாங்கங்கள் எடுக்கவில்லை என்று தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் 2026 ஆண்டு இந்த பிரயாண அட்டையானது அமுலில் இருக்கும் என்று தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றது.